சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகாவிற்கு தேடி வந்த புதிய அதிர்ஷ்டம், அரசியலில் பெரும் திருப்பம், பெரும்பான்மையை நிரூபித்து விஜய் அவர்கள், அதாவது ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பதவி ஏற்க போகிறாரா விஜய். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து அதற்கான முடிவுகளும் வெளியாக இருந்தது. அதில் தமிழகம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஒரு புயல் உருவாகினது போல் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா அரசியல் களமே இருந்தது. குறிப்பாக அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் இருக்கக்கூடிய கட்சியை பின்னுக்கு தள்ளி தற்பொழுது 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய தாவேகா பெரும்பான்மை, அதாவது பார்த்தீங்கன்னா 108 தொகுதிகளை வெற்றி பெற்று இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. அதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருந்தார். பெரும்பான்மையை நிரூபித்தாதான் பார்த்தீங்கன்னா விஜய் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுநர் சொல்லிட்டாரு. இந்த ஒரு சூழலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா தாவேகா என்ன பண்ணுவதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார் விஜய் அவர்கள். அந்த சூழலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் நேரடியாக ஆதரவு தருவதாகவும் அப்படின்ற மாதிரியான சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் வந்ததுனால பார்த்திங்கன்னா மீதி 7 சீட்டுகள் தேவைப்பட்டது. இந்த 7 சீட்டுகள் எங்கே போவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிகா, அப்புறமா சிபிஎம்மு, சிபிஐ, இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவளிப்பதாக அறிவிச்சிட்டாங்க. இந்த சூழலில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று ஆளுநரை சந்தித்து விஜய் அவர்கள் பதவியேற்றுப்பார் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பாக கூட்டணியில் சேர்க்கல அந்த சிபிஎம்மும் சிபிஐயும், அதாவது நாங்கள் கூட்டணியில் சேரலை, நாங்கள் விஜய்க்கு ஆதரவளிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டணி கிடையாது, விஜயுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அமைச்சரவையிலும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கண்டிஷன் போட்டு இதை செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு இப்போ இல்லைனாலும் இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக தான் பார்க்கப்படுகிறது. அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரும் திருப்பங்களும் மாற்றங்களும் இந்த தேர்தலில் நடந்துருந்துச்சு. அதாவது அதிமுக, திமுகலாம் கூட்டணி வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் தவிடுபடி ஆகிட்டு இன்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுப்பார். இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலி பார்ப்போம். முதல் கையெழுத்து யாருக்கு விஜய் அவர்கள் போட போகிறாரு, மக்களுடைய நலன்களை கருதி எந்த கையெழுத்தை போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.